ஸ்டாஃப் பேரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் சொசைட்டி கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டாஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் பேஜ் அப்பியர் ஆகும். ஸ்டாஃப் பேரோல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாஃப் பேரோலில் மந்த் வைஸாக எவ்வளோ அமௌண்ட் ஸ்டாஃப் கொடுக்கணுமோ அது டிஸ்பிளே ஆகும். இப்போது எந்த மந்த்துக்கு சேலரி ப்ராசஸ் பண்ணுமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மந்தோட பேஜ் அப்பியர் ஆகும். இப்போ நம்ம செப்டம்பர் மந்த் கிளிக் பண்ணியிருக்கனால ஃபார் த மந்த் ஆஃப் செப்டம்பர் 2025 அப்பியர் ஆகிருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்ன்னு மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேயபிள் டேஸ் எவ்வளோன்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து எவ்வளோ டேஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். மேலே இருக்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ், கீழே இருக்கிறது வந்து பேயபிள் டேஸ். ஸோ 28 டேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்னால் 25 டேஸ் வந்து அவங்க ஒர்க்கிங்னா அந்த பேயபிள் டேஸில் வந்து அங்கே டைப் பண்ணிக்கணும். இப்போ அதுக்குரிய அமௌண்ட் வந்து இங்கே ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். பேரோல் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போது நம்ம இந்த எந்த எம்ப்ளாயிக்கு பே பண்ணமோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே செப்டம்பர் மந்தில் வந்து டோட்டல் அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். திரும்ப பேக் வந்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்துக்கு நேராக இருக்க அமௌண்ட் செக் பண்ணிங்கன்னா 73,656 டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் செப்டம்பர் மந்த்தை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து நம்ம டோட்டல் சேல்ரி எவ்வளோன்றதை ப்ராசஸ் பண்ண பேயபிள் சேல்ரி வந்து இங்கே 73,656 டிஸ்பிளே ஆகிருக்கும். இதில் ஆக்ஷன்ஸில் இருக்கிற டிக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ அப்ரூவ் பண்ணுறதுக்காக, பேரோல் அப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதில் ஒருவேளை டியூபை இருந்ததுன்னா டியூபை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பேமெண்ட் மோடில் என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பேரோல் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணணும். ஸோ மெனுவில் குயிக் மெனுவில் டிரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன்ஸ் பேஜ் அப்பியர் ஆகும். இதில் ஃபைனலாக நம்மளுக்கு வந்த ஸ்டாஃப் பேரோலுன்றத வந்து நேராக இருக்கிற ஆக்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா அதில் அப்ரூவ் பட்டன், அப்புறம் வந்து ஷோ பட்டன், அப்புறம் வந்து எடிட் பட்டன் இருக்கும். இதில் எடிட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எம்ப்ளாயியோட ஸ்டாஃப் பேரோலில் ஏதாவது எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். பேசிக்கு, டிஏ, ஹெச்ஆர்ஏ இது எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதில் ஏதாவது அமௌண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்ஷன்ஸில் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்ரூவ் பட்டன் கிளிக் பண்ணி டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் காமிக்கும். இப்போ மறுபடியும் சொசைட்டி கிளிக் பண்ணி ஸ்டாஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் செப்டம்பர் மந்த்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து பண்ணோமோ அந்த அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ ஸ்டாஃப் பேரோவில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.